எனக்கு முன்னாடியும் யாரும் கிடையாது, எனக்கு பின்னாடியும் யாரும் கிடையாது. அப்படியே போக வேண்டியதான். எவ்வளோ ஆழம் இருக்குதுன்னு கரெக்டாக பார்த்துட்டு வந்துடும். ஒரு சில இடத்துல நாமளே வண்டி விட்டுறக்கூடாது, எதுக்கும் செக் பண்ணுறது நல்லது. ஐயோ எவ்வளோ பட்டாம்பூச்சி இருக்குது இந்த இடத்துல. மக்களே, சதாசிவ கோணா வீடியோ ரொம்ப நல்லா வந்திருக்குதுங்க. நீங்க வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து 5 நிமிஷமாவது பாருங்க. அப்பதான் ரெக்கமெண்டேஷன் நிறைய பேருக்கு போய் சேரும். சென்னையில இருந்து 1 டே ட்ரிப்பு பார்க்கலாங்களா? ஒரு ஹெட்செட் இருந்தா மாட்டிக்கிட்டு பொறுமையா இந்த வீடியோ பாருங்க. வாங்க வீடியோ கூட போலாம். உலக தமிழ் மக்களே, வாருங்கள் பயணிப்போம். இன்னைக்கு நாம பார்த்தீங்கன்னா சதாசிவ கோணா தாங்க போயிட்டு இருக்கோம். சதாசிவ கோணா ப்ராஜெக்ட் ரோடுன்னு சொல்லுவாங்க. அங்கே பாருங்க முன்னாடி அந்த மலைகளை. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் வருங்க. செக் போஸ்ட்லேருந்து உள்ளே நம்ம வந்து ஆஃப் ரோட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். பயங்கர அட்வென்ச்சராக இருக்க போது தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். அந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே மலை தாங்க முன்னாடி, அப்படியே சென்டரான ரோடு. அருமையா, இதுக்கு மேலே என்ன வேணும்? 2 வழி இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் பண்ணி போகணும். இன்னொரு வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா டிராக்டர் போகிற பாதை. இப்போ அந்த வழியாக தான் நம்ம போக போகிறோம். லெஃப்ட் சைடில் அப்படியே வியூவை பாருங்கள். ஆஹா, சூப்பராக இருக்கேன் ஆ வியூ. இன்னும் போக வந்து நல்லா இருக்குங்க. அப்படியே கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள். செக் போஸ்ட் மாதிரி தான் தெரியுது. ஸோ கிட்ட போய் பார்க்குறேன் நான். செக் போஸ்ட் கிட்ட வந்துட்டோங்க. உள்ளே போகிறதுக்கு எவ்வளோ? வண்டிக்கு இருக்கிறது ஒரு ஆளுக்கு 10 ரூபா 30 ரூபா. இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் ப்ரோ உள்ள? இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும், 12 கிலோமீட்டர் இருக்கும். இங்கே ஃபுல்லாக ஆஃப் ரோடு பார்த்து பொறுமையாக. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா வண்டிக்கு 20 ரூபா, நமக்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபா. இதான் என்ட்ரி ஃபீஸ். ஓகே ப்ரோ, ஓகே. இங்கேருந்து ஆஃப் ரோடு வந்து ஸ்டார்ட் ஆகுதாங்க. கிட்டத்தட்ட இங்கேருந்து 10 கிலோமீட்டர்றாங்க. எனக்கு இந்த அட்வென்ச்சர் வேணும், ஆஃப் ரோடு வேணும், அதுக்கு தான் இந்த பாதையை நான் தேர்ந்தெடுத்தேன். ஆனால் எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்க போகுதுன்ட்டு எனக்கு தெரியும். இருந்தாலும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு வேணும். மழை டைம்லாம் வந்து அவ்வளோ கஷ்டம் போல இருக்கு. இப்படி இறங்குது, காலையில் அண்டை கொடுத்து இறங்க வேண்டியதான். கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் போகிற வழி, அது மட்டும் எனக்கு கன்ஃபார்மு. வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு போல இருக்குங்க. ஆப்போசிட்டில் போகிறாங்க ஒருத்தவங்க. வா வா வா, தண்ணி வா, தண்ணி வா. ஒன்றை தான் நான் எதிர்பார்த்தேன். அப்படியே விட்டு ஏற்ற வேண்டியதுதான். ஆஹா ஆஹா, இந்த மாதிரி ஒரு ஆஃப் ரோட்டில் நான் தேடிட்டு இருந்தேன். விட்டு ஏற்று. நல்லா இமாலயன் அந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர் பைக்காக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சூப்பராக ஓட்டலாம். இது வந்து அட்வென்ச்சர் பைக் கிடையாது. ஸோ NS 200 நான் ஓட்டிகிட்ருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல கொஞ்சம் ரோடு மாதிரி போட்டாங்கன்னா நல்லாயிருக்குங்க. ஏதோ கல்லாக இல்லைனா கூட லைட்டாக இந்த செம்மண் பாதை அந்த மாதிரி இருந்தால் கூட ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். கல்லாக இருக்கிறது தான் பிரச்சனை. எம்மா எம்மா எம்மா, முன்னாடி பாருங்கள் அந்த வியூவை. வா, இந்த கஷ்டத்துலேயே ஒரு இன்பமா இந்த மாதிரி ஒரு வியூவை பார்க்குறதுக்கு. பயங்கரமான ஆஃப் ரோடு. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம கிளச்சை பிடிச்சி கை வலிக்க ஆரம்பிச்சிருக்கோம் கொஞ்சம் நேரத்தில். இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு நம்மளால் யாருமே பார்க்க முடியாது. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுங்க. ஏன்னா அந்த ரூட்டில் ரிட்டன் யாருமே வரமாட்டாங்க. வரவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் அந்த ரூட்டில். ஆஹா, இது என்னம்மா இது அருமையாக இருக்கேம்மா. மூங்கில் காடு ஸ்டார்டிங்கு என்ன மாதிரி இருக்குது இடம். தனியாக வர்றதுக்கு கொஞ்சம் அந்த பயம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரிலாம் இல்லைங்க. எனக்கு தனியாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீலாக இருக்குது. தவிர பயன்ற ஒரு ஃபீல் வரவே இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து வரும்னு நினைக்கிறேன். உள்ளே போக தான் தெரிய போகுது. நாம் மட்டும்தான் தனியாக இருக்க போகிறோம் உள்ளே. இந்த ரூட்டில் போகும்போது எனக்கு இன்னும் ஒரே ஒரு பயம் என்னென்னா, வண்டியோட கிளச் கேபிள் எதுவும் அறந்துடக்கூடாது. அது மட்டும் அறந்துச்சுன்னா சோழி முடிஞ்சிடும். டயர் ஏதாவது பஞ்சராக, டியூப்லெஸ் தான் டயரு, பஞ்சரானால் கூட கொஞ்சம் நம்ம உருட்டிக்கிட்டே கொண்டாந்துடலாம். கிளச் கேபிள் வந்துருச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஓ, கலங்கிய பதிவு. எத்தனை வாட்டி கலங்க போகுதுன்னு தெரியல. அப்படியே போக வேண்டியதான் ஆஃப் ரோட்டில். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஆஃப் ரோடை நான் ட்ரை பண்ணுறேங்க. இது நாங்கள் 3 வழி போகுது. இங்கே ஒரு வழி, அங்கே ஒரு வழி, இங்கே ஒரு வழி. போவோம், குத்து மதிப்பாக போவோம். இதான் நினைக்கிறேன்.
3 வழி போகுது. ரோடு எந்த ரோடாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே மேப்பும் யூஸ் பண்ண முடியாது. உள்ளே ஏதாவது போர்டு கீழே ஏதாவது வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியே பின்னாடி சீட்டில் உக்காந்துட்டிங்களா, உக்காந்துட்டு ஒரு ஹெட்செட்டை போட்டு உட்காந்துக்கோங்க. அப்படியே ஜாலியாக ஒரு ரைடு என் கூட வாங்க. அப்படியே போவோம், உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். ஏதோ டிராக்டர் போகணும் பாருங்க. அதை தெரியுதுங்களா, உங்களுக்கு 2 சைடும் பாருங்கள் டிராக்டர் போகிற அச்சிருக்கு. அப்போ இதுதான் வழி, கரெக்டான வழி. அப்படியே இதை பார்த்தே போக வேண்டியதான். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறவங்களாம் டிராக்டர் வழியாக தான் போவாங்க. ஸோ அதனால தான் இது வந்து டிராக்டர் போகிற பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. பைக்கில் போகிறவங்க கொஞ்சம் ரேர் தாங்க, அந்தளவுக்கு யாரும் போக மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் 2 பேர் வேணால் பைக்கில் போவாங்களே தவிர எல்லாருமே பைக்கில் போக மாட்டாங்க. உங்களுக்கு பைக் ஓட்ட பிடிக்கும், அதுவும் ஆஃப் ரோடுலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அது நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு எக்ஸ்ட்ரீமான மனநிலை இருக்கணும், அப்போனா மட்டும் வாங்க, இல்லைனா இதை ட்ரை பண்ணாதீங்க. இந்த இடத்துல யாருமே இல்லைங்க. எனக்கு முன்னாடியும் யாரும் கிடையாது, எனக்கு பின்னாடியும் யாரும் கிடையாது. நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வாங்க. வ்ளாகிங்காக அது வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்திருக்கேன். நீங்கள் யாராவது கூட கூப்பிட்டு வாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் நல்ல ஒரு முடிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் அதை கிராஸ் பண்ணி வந்தோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு மூங்கில் காடு மாதிரி வந்துருச்சு. உள்ளே வந்தால் எந்த பாதை இதுன்னு புரிய மாட்டேங்குதுங்க. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன், லொக்கேஷன்லாம் அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெதுவாக ஓட்ட சொன்னார். அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 20-30 மெயின்டைன் பண்ணி ஓட்டிகிட்ருக்கேன். இதுதான் பாதையா? அங்கே பாதை எப்படி இருக்குது, எது பாதை எது ரோடுனே தெரியல, எப்படி போகிறது? ஏதாவது கூகுள் மேப்பு கிட்ட போட்டுருந்தீங்கன்னா பார்த்தாவது போயிடுவேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பட்டாம்பூச்சி. எனக்கு தெரிஞ்சு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இறங்கி தான் போகணுன்னு நினைக்கிறேன். இதுதான், ஏன்னா வீடியோவில் பார்த்துருக்கேன், ஒருத்தர் இப்படி தான் போனார். அப்படியே போக வேண்டியதான். ஓ ரூட்டை கண்டுபிடிச்சாச்சுமா. இப்படியே பார்த்தீங்கன்னா அது ஒரு ரைட்டில் காட்டுது அந்த ரூட்டு. NS 200 நம்பி எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாங்க. ஆஃப் ரோடெலாம் நல்லாவே இருக்குது. ஸோ ஒரு சில பேர்லாம் நினைக்கலாம், ஏன் ப்ரோ தனியாக வந்தீங்க, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூப்பிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போகிற வீடியோஸ் எல்லாமே நம்ம தனியாக தான் போட்டாகணும். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரமாட்டாங்க, இதுக்கப்புறம் ஒர்க்கு அந்த பிஸியில் இருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம தனியாக தான் அந்த சேனலை ரன் பண்ணி கொண்டு போக முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம தனியாக தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் வீடியோலாம் எடுத்து போடுறதுக்கு. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் தனியாகவே வந்திருக்கேன். இங்கே 2 வழி வருதுங்க, லெஃப்ட்டில் 1 ரைட்டில் 1 போகுது. அந்த 2 பாதையும் ஒரே இடத்துல தான் சேருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஓடை மாதிரி ஓடிட்டுருக்கு. எவ்வளோ ஆழம் தான் இருக்குதுன்னு சரியாது. பெரிய கல் இருக்குது, ஒரு பக்கம் சின்ன கல் இருக்குது, அதுதான் பிரச்சனை. ஆனால் எவ்வளோ ஆழம் இருக்குதுன்னு கரெக்டாக பார்த்துட்டு வந்துடும். ஒரு சில இடத்துல நாமளே வண்டியை விட்டுறக்கூடாது, எதுக்கும் செக் பண்ணுறது நல்லது. இது வரைக்கும் ஓட்டிடலாம், இது வரைக்கும் பெரிய கல் இருக்குது. எதுக்கும் என்னோடய பேகு செல்ஃபோன்லாம் அந்த பக்கம் வச்சிட்றேன். ஏன்னா தண்ணி திடீர்னு விழுந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. விழுக மாட்டோம், நான் ஒரு எச்சரிக்கையாக வச்சுறேன். ஏன்னா ஒரு ஃபோனு வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. பரிசுத்தமாக இருக்குமா தண்ணி? எங்கேருந்து வருது? ஸோ நம்ம பைக் பார்த்திங்கன்னா அங்கே நிறுத்திட்டு வந்திருக்கோம். அப்படியே ஓட்ட வேண்டியதான். செல்ஃபோன் எல்லாத்தையும் நம்ம வந்து இங்கேயே வச்சுப்போம். உழக்கூடாது, கடவுள்லாம் வேண்டியது உழமாட்டேன், உழாம போய்க்கி. அப்பா NS 200 பவரு நான் நினச்சதை விட அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக நான் அந்த இடத்த நான் கிராஸ் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா ஒரு இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆழமாக இருக்குது. ஆனால் அடிச்சு தூக்கிட்டு வந்துட்டாங்க பையன். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா திரும்ப பாதை ஸ்டார்ட் ஆகுது. இங்கேருந்து போகணுங்க. தண்ணிலாம் நல்லா தாக்கெடுக்குது. கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸோ மக்களை இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணியாச்சுங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. டைம் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 10 மணி ஆச்சுங்க. காலையில் ஒரு 5:30 மணிக்கு ரைடை ஸ்டார்ட் பண்ணோம். இன்னொன்று விஷயம் பார்த்திங்கன்னா இங்கே டவரே கிடைக்கல. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், டவரே சுத்தமாக இல்லை, டவர் கட் ஆகிருச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். உங்களுக்கு முன்னாடி போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன்.
அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லோரும் சமைச்சு சாப்பிட்ருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே போயிருக்காங்க. ஃபாரஸ்ட் ஃபயர் எதுவும் வராமல் இருந்தால் சரி, அது வரைக்கும் சேஃபாக சமைச்சிட்டு அதெல்லாம் அணைச்சிட்டு போனாங்கன்னா ஓகே. சரிங்க, நாம் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இந்த பாதையில் தான் இப்போ போய் ஆகணும். உங்களுக்கு தெரியுதா அப்படியே பச்சோந்தி பாருங்க நிற்கிது. கடிப்பியாக ஓடிடுவியா? பாஞ்சிட்டு வரப்போது கடிக்கிறதுக்கு. அழகாக இருக்குங்க, கண்ணை அப்படியே திருப்பி பார்க்குது. வால் பார்த்தீங்களா அப்படியே சுருண்டு இருக்குது வால். அப்படியே பையன் பொறுமையாக கால் எடுத்து வைக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக இவனை விட்டு நவுந்து போயிடணும். அங்கே பாருங்க, பின்னாடி கால் எடுத்து வச்சா பாருங்க, முன்னாடி கால் அப்படியே பொறுமையாக எடுத்து வைக்கிறான். பயப்படாத, நான் ஒன்றும் எதுவும் செய்ய மாட்டேன். இங்கே இந்த இடத்துல இருந்து கிளம்ப போகிறேன். இன்ஜின் பயங்கர சூடாகுது. ஆஃப் ரோடுக்கு அதுக்கும் பெரிய கல் வரும், அது மட்டும் பார்த்து ஏறணும். அது மட்டும்தான். அப்போ 10 கிலோமீட்டர் சொன்னார். அது போகிறதுக்கே எவ்வளோ ஆகும்னு தெரியல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு 20-30 தான் அப்படியே உருட்டிகிட்டே இருக்கும். ரோடு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆஃப் ரோடாக இருக்குது. டக்குன்னு கல் ஸ்லிப் ஆகிட்டு இருந்துச்சுன்னா கீழே கூட வேண்டியதான். அதுக்காக பொறுமையாகவே நம்ம போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மணலில் ஓட்டினோம், ஃபுல்லாக மணல் தான் இருக்குது இந்த இடத்துல. முன்னாடி போன வண்டி எந்த அளவுக்கு புதஞ்சிருக்கு பாருங்க. ஒரு அட்வென்ச்சர் பிடிக்கும்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு பைக் எடுத்துகிட்டு வரலாம். செம்ம அட்வென்ச்சராக இருக்குது, நல்லா தான் இருக்குது. அடி 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 அடி. அவ்வளோதான். ஒரு மண் போனால் இன்னொரு மண் வந்துடுது. இந்த இடம் ஃபுல்லாக மண்ணாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ஒருத்தர் கூட ஆப்போசிட்டில் வரலைங்க. ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, ஸ்ப்ளெண்டரில் 2 பேர் வந்துதாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருமே வரல, ஒருத்தர் கூட. ஓ, மணலில் பார்த்து தான் போகணும். உங்களுக்கு அப்படியே இங்கே என்ன நடக்குதுன்ட்டு அப்படியே ரா ஃபுட்டேஜாக அப்படியே காட்டுறேன். ஒரு இடத்துல என்ஜாய்மெண்ட் இருந்தாலும் ஒரு சில இடத்துல கஷ்டமாக தான் இருக்குது. கஷ்டத்தெல்லாம் தாண்டி தான் போய் ஆகணும். சைடில் ஓடுதுங்க. நம்ம ஃபால்ஸு கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இப்போது இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் அப்படியே பட்டாம்பூச்சி. முன்னாடி ஒரு பட்டாம்பூச்சி கூட்டம் இருக்குது. அப்படியே போகணும், பறக்கும் பாருங்களேன். இது பாருங்க, பாருங்க. ஐயோ, எவ்வளோ பட்டாம்பூச்சி இருக்குது இந்த இடத்துல. ஆஹா ஆஹா, அருமை. நல்லா இருக்குது. இந்த கஷ்டத்துலேயே இது ஒரு குதூகலமாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சீனை பார்க்குறதுலாம் நல்ல ஒரு அட்வென்ச்சர் ரூட்டுமா. வாழ்க்கையில் முதல்ல இவ்வளோ பெரிய ஒரு அட்வென்ச்சர் ரூட்டு இப்போ தான் போகிறேன். அதுவும் வழியில் இந்த மாதிரி ஒரு பட்டாம்பூச்சி கூட்டம்லாம் வேறு லெவல்மா. சூப்பர்மா சதாசிவகோணா, சூப்பர்மா. நீ சிவனை கும்பிட்றதுக்கு நடுவில் பல இடையூறு வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாங்க இருக்குது இந்த ரூட்டும். பயங்கர இடையூறாக இருக்குது. வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இத்தனை கஷ்டத்தை தாண்டி தான் நாம் சிவனை வந்து போய் பார்க்கணும். அந்த மாதிரி தான் சிவன் நம்மளை வச்சிருப்பார். இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கோப்ரோட பேட்டரி ட்ரெயின் ஆயிடுச்சுங்க. ஆனால் இங்கேருந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம வாட்டர் ஃபால்ஸையும் ரீச் பண்ணிட்டோம். இந்த இடத்துக்கு வந்தாச்சுங்க. இப்போ இடமும் ரீச் ஆயாச்சு. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் தான். மேலே பைக்கில் ஏறி வரதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நீங்கள் ஒரு இடம் மட்டும் மேலே ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பைக்கை நிறுத்திட்டு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் நடந்தால் போதும், இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடலாம். ஸோ எனக்கு முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம கீழே இறங்கி போனால் ரைட் சைடில் ஃபால்ஸ். ஸோ அவ்வளோதாங்க, ஃபால்ஸ் வந்தாச்சுங்க. அந்த ஆலமரம் வேர் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் தண்ணி லைட் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதாங்க இந்த வாட்டர் ஃபால்ஸோட க்ளோசஸ்ட் வியூ. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆலமரம் அந்த வேர்லேருந்து தண்ணி அப்படியே கொட்டிகிட்டே இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு குட்டை ஒன்று இருக்குது. ஸோ அது ஏறி போகணும். அது போகணுன்னா நம்ம டைம் ஆயிருங்க. அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மேலே பாருங்களேன் எப்படி இருக்குது வியூன்ட்டு. சதாசிவகோனோட சீசன் டைம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் பிப்ரவரி தாங்க. அந்த டைமில் தான் நல்ல ஒரு வாட்டர் ஃப்ளோவும் இருக்கும். நான் போன டைம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் தாங்க. அந்த டைமில் வாட்டர் ஃப்ளோ இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் அதுலேயே நல்லா என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் இதுலேயே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக குளிச்சுட்டு போகலாங்க. சென்னையிலேருந்து 1 டே ட்ரிப்புக்கு ஒரு இடம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சதாசிவகோனாவை மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோதாங்க, குளிச்சு முடிச்சாச்சு. ஒரு அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்லேயே உட்காந்து நல்லா குளிச்சாச்சு. குளிச்சு முடிச்சுட்டு வாங்க, அங்கே வந்து அன்னதானம் போடுறாங்க, அங்கே வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னாங்க. சிவன் எப்பயுமே நம்மளை வந்து பட்னி அனுப்ப மாட்டாருங்க. எந்த ஒரு சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அன்னதானம் கிடைக்கும்.
மக்களே இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா பேசுன வீடியோல இல்லாம ஆடியோ கேட்கல. நீங்க இந்த இடத்துக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா லொகேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அங்க போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. உங்ககிட்ட ஒரு நல்ல பைக்கோ காரோ இருந்ததுன்னா ஃபேமிலியா கூட நீங்க வந்து பாத்துட்டு போலாம். நல்ல பைக் கார் ஓட்ட தெரிஞ்சவங்க மட்டும் தான் இந்த இடத்துக்கு போக முடியும். நல்ல ஒரு டிரைவிங் ஸ்கில் இருக்க பர்சனா இருந்தா மட்டும் வாங்க. சென்னையில இருந்து ஒன் டே ட்ரிப் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆனா எந்த அளவுக்கு என்ஜாய் பண்றீங்களோ அந்த அளவுக்கு டிரைவிங்ல கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். காரா இருந்தாலும் சரி பைக்கா இருந்தாலும் சரி கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வர முடியும். போற வழியெல்லாம் நல்ல ஒரு சீனரி, பயங்கரமான ஆஃப் ரோட், இதெல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்திலே சிவன் கோயில் இருக்குங்க. மேல கொஞ்சம் ஏறி போனீங்கன்னா ஒரு குட்டை ஒன்று இருக்கும், அங்க போய் என்ஜாய் பண்றவங்க போய் என்ஜாய் பண்ணுங்க. நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும் இறங்குங்க, கொஞ்சம் ஆள் அதிகங்க. என்னங்க சதாசிவ கோனா ட்ரிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லிட்டு போங்க. உங்க ஊர்ல இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ட்ரிப்பை போட்டுருவோம். எம்மா வரட்டுமாமா? அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க தங்கம்.